இந்த இடத்துக்கு தான் யானைகள்லாம் தண்ணி குடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே குட்டி யானைகளோட வர்ற யானைகள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துன்னா வந்து மிரண்டு வந்து நம்ம தாக்கறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே வர யானைகள் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது இல்லை. அந்த கூட்டம் மேலே வர்றது கிடையாது. நாம் காட்டுக்குள்ளே எவ்வளவோ சஃபாரி போயிருப்போம். ஒவ்வொரு சஃபாரி போகும்போதும் நம்ம ஏக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானையை வந்து நம்ம ஸ்பாட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். நீங்கள் அந்த கவலையே வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு யானை இல்லை, 2 யானை இல்லை, ஒரு பெரு யானை கூட்டத்தையே நீங்கள் பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு, கேரளா மாநிலம் மூணாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைக்குளம் அப்படிங்கிற இடம் தான் இந்த இடம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட யானை கூட்டத்தை வந்து ஆற்றுல தண்ணீர் குடிக்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றின விரிவான விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த ஆனைக்குளத்தை ரீச் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 2 வழி இருக்குது. ஒரு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் வந்து மூணார்லேருந்து இந்த ஆனைக்குளத்தை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இன்னொரு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலிருந்து நீங்கள் மூணார் போயிட்டு அங்கிருந்து இந்த ஆனைக்குளத்தை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். மூணார்லேருந்து இந்த அழகிய ஆனைக்குளத்துக்கு இந்த மாதிரி சில பல அழகிய அருவிகளை ரசிச்சுட்டே நம்ம பயணம் பண்ணுறது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். மூணார்லேருந்து பார்த்திங்கன்னா கொச்சி போகிற ஹைவேல கல்லார் அப்படிங்கிற இடத்துல பிரிஞ்சு மாங்குளம் வழியாக பார்த்திங்கன்னா இந்த அழகிய ஆனைக்குளத்தை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஆனைக்குளத்துக்கு வந்து நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா தினமும் ரெகுலராக வந்து யானைகள் தண்ணீர் குடிக்குது. யானைகள் இந்த இடத்துக்கு எதுக்காக வருது, ஏன் தண்ணீர் குடிக்குங்கிற விவரங்கள் பார்த்திங்கன்னா வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் யானைகள் எதுக்காக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆற்றுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக யானைகளை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து ஏகப்பட்ட வந்து வசதிகளை வந்து அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் யானைகளுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து யானைகளை வாட்ச் பண்ண முடியும். யானைகள் இறங்குற இடம் அதுதான். அந்த இடத்துக்கு 2 இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா யானைகள் இறங்கி வந்து இந்த ஆற்றுல தண்ணீர் குடிக்குது. தண்ணீர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது, இப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் இங்கே நம்ம வந்து ஆற்றுல இறங்கிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வர சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே அங்கே இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் டைம் ஆக போகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளை கூப்பிட்றாங்க வெளியே வர சொல்லி. நம்ம போயிட்டு நம்ம யானைகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நைட்டு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா யானை கூட்டங்கள் மெதுவாக வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட்டி யானையோடு சேர்த்து ஒரு 10-12 யானைகள் அந்த இடத்துக்கு வந்துச்சு. நைட் டைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்ச யானை கூட்டங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல. எனக்கே கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிடைச்ச கிளிப்பிங்ஸ் தான் இது. யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் பக்கத்தில் தங்கியிருந்த ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், அவர் எனக்காக எடுத்து கொடுத்த வீடியோஸ் தான் இது. அவரோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த இன்ஸ்டா ஐடியில் போய் அவரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், அனிமல்ஸோட ஃபோட்டோஸு, பேர்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் பேர் திருமூர்த்தி. லெஃப்ட் சைடு இருக்கிற யானைகள் 2 பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள் தந்தத்தை வந்து உள்ளே விட்டுட்டு அது வந்து அந்த பாறைகளை குடஞ்சி நீர் குடிச்சிட்டு இருக்குன்ட்டு. இந்த பக்கம் இருக்கிற யானைகள் பார்த்திங்கன்னா அதோட குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. குட்டியினால் குடிக்க முடியாது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பாறைகளை குடஞ்சி அந்த நீர் வரும்போது பார்த்திங்கன்னா குட்டிகளை குடிக்க வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு, நல்லா ஹெவி ரெயின்ஃபால். ஆனால் யானை நகரவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது. நாங்கள் நகர்ற மாதிரி இல்லை. இந்த யானையை ரசிக்காமல் போக்குவரத்து கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணி வந்து இந்த யானையை ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பாருங்கள் யானை கூட்டம் எல்லாம் மழை வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. மழை வந்ததுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. அப்போ அங்கே சஃபாரி வந்த ஜீப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்லைட் ஆன் பண்ணி நேராக வந்து யானைக்கு நேராக வந்து அடித்தாங்க. அது கொஞ்சம் டிம்மான வெளிச்சத்தில் பாருங்கள், அந்த யானை கூட்டம் தெளிவாக தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணி அந்த யானைகளை காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தா யானை கூட்டம் வந்து அங்கேருந்து கலையவே இல்லை. இன்னுமே பாருங்கள் யானை வந்து தண்ணீர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. 11 மணிக்கு மேலே இந்த யானை கூட்டம் கலைஞ்சு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள், குட்டி யானையோட நின்றுருக்கு, போகுது பாருங்கள், மேலே ஏறுது யானை. இந்த இருட்டில் தெரியல, ஒரு யானை போயிட்டுருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் போயிடுச்சு.
அடுத்த யானைக்கூட்டம் வர மாதிரி தெரியல. காலையில் ஒரு 5 மணிக்கு வந்திருக்கோம். 5 மணிக்கு யானை இருக்குங்கிற மாதிரி தான் வந்தோம், எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் யானை இல்லை. நேற்று வந்து அந்த ஒரு யானை கூட்டம் ஒரு 10 யானை மட்டும் வந்துட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யானை வரல. பாருங்க, யானைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நாங்கள் நைட்டு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு சரௌண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து தண்ணீர் நல்லா தந்தத்தால் பார்த்தீங்கன்னா உள்ள குடையுது, நல்லா குடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தும்பிக்கையை உள்ள விட்டு இது பண்ணிட்டு இந்த இடத்துக்கு தான் நிறைய யானைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 யானைகள் பக்கம் இந்த இடத்துக்கு இருந்துச்சு, குட்டி யானையோடு இருந்துச்சு. பாருங்க, இந்த இடத்துக்கு தான் நிறைய பார்த்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் நிறைய இருக்கு அந்த இடத்துக்கு. சின்ன சின்ன கூழாங்கல் மருத்துவம் இருக்கு. அந்த கூழாங்கலை தான் வந்து அது குடையுது. நம்ம தண்ணி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். நார்மல் நம்ம எப்பவும் குடிக்கிற வாட்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து என்ன சத்து இதில் கிடைக்குதுன்னு தெரியல. லோக்கல் பீப்புள் சொன்னது பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் வாட்டர் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இல்லை வேற தாது பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாறைக்கிளையில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த உப்பு நீர் சத்து இல்லைன்னா ஒரு கனிம வள தாது நிறைந்த ஒரு நீர் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது தந்தத்தில் குடையும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பஃபுல்ஸ் மாதிரி தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யானைக்கு போதையா இல்லை வந்து அதுக்கு உடம்புக்கு தேவையான ஏதாவது ஒரு சத்து மிகுந்த நீரான வந்து இது வரைக்கும் யாருனாலையும் சொல்ல முடியல. இந்த நீரை கொண்டு போய் கேரளாவில் வந்து கொண்டு போய் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களாலேயே வந்து அந்த தண்ணியில் என்ன சத்து இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா யானைக்கு உண்டான ஒரு உப்பு நீர் சத்து இல்லைன்னா கனிம வள சத்து நிறைந்த நீர் கிடைக்கிறனால தான் யானைகள் இங்கே வருது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 112 வருஷமாக பார்த்திங்கன்னா பரம்பரை யானைகள் இங்கே வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போயிட்டுருக்கு. யானைகள் நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு இருந்தால் வந்து கீழே இறங்கி வந்துச்சு. இந்த லைன்லேருந்து வருது. ஒரு கூட்டம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் வெயிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டம் மேலே போனதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னொரு கூட்டம் உள்ளே வருது. சண்டை போட யானை வந்து இந்த தண்ணீரை வந்து அசுத்தப்படுத்துறது கிடையாது, குளிக்கிறது எது கிடையாது, குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுது இந்த யானைகள். பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம், ஆனால் வந்து கல் வழுக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, வேணாம், வழுக்கல் ஜாஸ்தியாக இருக்குது. இதோட நிறுத்திக்குவோம். நீங்களும் யானைக்குள்ள வந்தீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்கிருந்து இவ்வளோ கிட்ட யானைகளை பார்க்குறதே வந்து ரொம்ப அதிசயம்தான். எங்கேயுமே குட்டி யானைகளோட வர்ற யானைகள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா வந்து மிரண்டு வந்து நம்ம பார்க்கறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே வர யானைகள் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதில்ல. அந்த கூட்டம் மேலே வர்றது கிடையாது. நம்ம மக்கள் யாருமே இது தொந்தரவு பண்ணுறதில்ல. ஏன்னா லோக்கல் பீப்புள் சொல்லிடுறாங்க யானைக்கு எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, நாங்கள் நைட்டு பார்த்துருக்கும்போது அந்த டவரில் அந்த லைட்டு இங்கே போட்டு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யானை நல்லா தெரியும். கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜீப் பூராமே லைட் போட்டாங்க. அதுக்கு யானை மிரளல. அது என்ன பண்ணுச்சுன்னா அது பாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் மறுபடியும் 12 மணிக்கு வந்து பார்க்கும்போது மேலே ஏறி போச்சு. அதுக்கப்புறம் எந்த கூட்டமே வரல. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஒத்தை கொம்பன் வந்திருந்தான். அது நான் பார்க்கல, சொன்னாங்க. ஒத்தை கொம்பன் யானை வந்ததுன்னா வந்து யானைகள் வந்து ஜாஸ்தி வராது, அது மிரண்டு போய் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. கிளைமேட் வந்து மழை அதிகமாக பெஞ்சால் யானை வராதாமா. நாங்கள் வந்து 2 நாள் தங்கியிருந்தோம். 2 நாள் தங்கியிருந்ததில் பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒரு நாள் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் பார்த்தோம். நீங்களும் மறக்காமல் மூணார் வந்தீங்கன்னா நீங்கள் யானைக்குளத்துக்கு ஒரு விசிட்டை போடுங்க. இங்கே ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி சூப்பராக இருக்கும். அது போக மெயின் இதுதான், இந்த யானை கூட்டங்கள் பார்க்குறது தான். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியாது. யானைக்குளம் வாங்க, யானைகளை பாருங்க, குழந்தைகளோட வந்து சந்தோஷமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எலிஃபென்ட் ட்ராப் ஹோம் ஸ்டே நாங்கள் வந்து தங்கியிருந்த இடம். இங்கே யானைகள் தண்ணி குடிக்கிற அந்த குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த இடம். மேலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் இருக்குது. 1500, 2000, 3000 பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வித் கிச்சனோடு இருக்குது.
ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் தங்கின ரூம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பாத்ரூம்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் ஆனக்குளம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், இங்கே வந்து தங்குங்க. இவர் தான் வந்து மேத்யூ, இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். வந்தால் இவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, இவரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ரூம்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம், டபுள் பெட்ரூமோடு இருக்குது. அந்த பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா 2000. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம். நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணுற டைமில் தான் இப்போ எடுத்திருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். தாராளமாக ஒரு 4 பேர் படுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேசஸ் விட்டு தான் இந்த 2 கட்டில் கொடுத்துருந்தாங்க. ஏசி இருக்குது. நம்ம வேணும்னா வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா ஏசி வந்து அவங்க இது பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஏசி தேவைப்படாது. ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஃப்ரீ வைஃபை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது, பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் வைஃபை கால் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாத்ரூம் பாருங்கள், ஸ்பெஷல் பாத்ரூம் எல்லாம் பெருசாகவே இருந்துச்சு. ஹீட்டர் பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க, நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். நீட் அண்ட் க்ளீன் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் யானைக்குளம் வந்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டேயில் கண்டிப்பாக தங்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. வாய்ப்பு கிடைச்சா இந்த ஆனக்குளத்துக்கு கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக வந்து இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு அமையும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ராம்ஸ் மைண்ட் ரிசன் சார்பாக அன்பு கலந்த நன்றி.